எல்ரைட்டு குமார் அவர்கள் தயாரித்து என்னுடைய தம்பி வெற்றிமாறன் எடுத்த விடுதலையினுடைய 2ஆம் பதிப்பு இது. முதல் இதில் பார்த்தோம், அதை எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்போடு அதை முடிச்சிருந்தார். இப்போ 2ஆம் பாகம் வந்து வெளியாகி ஓடிக்கின்னு இருக்கு. இது ஒரு படம் அப்படின்னு நம்ம சொல்கிறத விட, ஒரு அடிமைப்பட்டு ஒடுக்கப்பட்டு வீழ்த்தப்பட்டு கிடக்கிற நம்ம இன மக்கள்னு இல்லை, உலகம் பூரா இருக்கிற எல்லா மானுட சமூகத்திற்குமே ஒரு விழிப்புணர்வு பெற்று எழுச்சி பெற்று ஒன்றிணைந்து போராடினால்தான் உரிமையை கொஞ்சமேனும் மீட்க முடியும், காக்க முடியுங்கிறதுக்கான ஒரு குறியீடு தான். புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள்னு சொன்னது ஒரு குறிப்பிட்ட சமூக இன மக்களுக்கானதில்லை, உலகம் பூரா இருக்கிற மானுட சமூகத்துக்கானது தான். இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும் என்றும் அவர் போதித்ததும் ஒரு குறிப்பிட்ட ஒரு கூட்டத்துக்கு இல்லை, மொத்த மானுட சமூகத்துக்கும் தான். அப்படியான ஒரு படமாக தான் இதை நீங்கள் ஒரு படம்ங்கிறத ஒரு பாடம், ஒரு படிப்பினை, ஒரு புரட்சிகர ஒரு போராட்ட வரலாற்றை கொண்ட ஒரு புதினம்னு சொல்லலாம். ஒரு நாவல், ஆங்கிலத்தில் நாவல், ஒரு புதினம் அப்படி தான் சொல்லணும். அதில் இருக்கிற உரையாடல்கள்லாம் வந்து ஒவ்வொன்றும் வந்து விலை மதிப்பிட முடியாத வைர கற்களாக தான் நான் பார்க்குறேன். வெறும் வார்த்தைகள், சோடனை மிகுந்த சொற்களாக நான் பார்க்கல. இதில் என்னோட உணர்வோட 100 விழுக்காடு பொருந்தி போகிற படம்ங்கிறனால எனக்கு ஒரு அளப்பெரிய என்ன சொல்கிறது மகிழ்ச்சி, பெருமை. அப்படி ஒரு படைப்பை என்னுடைய அன்பு தம்பி வெற்றிமாறன் எடுத்திருக்கிறாங்கிறத எதை சொல்லி புகழ்றதுங்கிறது. வேல்ராஜெலாம் நான்லாம் ஒரு குறிப்பிட்ட தூரம் போகும்போது நம்ம வேல்ராஜான்னு நினைக்கிற அளவுக்கு இருக்குது. ஆங்கில படங்களைப் போல் அந்த நகர்வும் அந்த பனிக்காடுகளுக்குள்ள அவர் பயணித்த விதம், குறிப்பாக எங்கள் அப்பா இளையராஜா, அவர் எல்லாரும் சொல்கிறாங்க இந்த வயசுலேங்கிறாரு, எந்த வயசுலேயும் சிறப்பாக செய்வார். அவ்வளவு அசாத்தியமான இசையில் அந்த காடுகளுக்குள்ளே கூட்டிகிட்டு போகும்போது அந்த அதிர்வை அவர் இசையில் அவர் கொடுத்துருக்கிறது அசாத்தியம். ஒவ்வொரு கலைஞர்களும் அதில் அவ்வளவு சிறப்பாக நடிச்சுக்காங்க. அவன் எங்கே நடிக்கிறான், அவன் தான் வாழ்கிறானே. சின்ன பிள்ளையிலேருந்து தெரியும் கண்ண, என்னுடைய தம்பியுடைய மகன். அதில் அசூரனில் வந்து உங்களுக்கு சொல்கிறதுக்கு இல்லை, ஒரு என்ன சொல்கிறது நடிப்பில் ஒரு மிருகம் பிசாசுன்னு சொல்கிற அளவுக்கு நடிக்கிற ஆள் என் தம்பி தனுஷ். அவருக்கு ஈடு கொடுத்து கூடவே படம் முழுக்க நடித்து வந்திருப்பான். அதுலேயே முதல் படத்திலேயே. இந்த படத்தில் முதல் அந்த 15 நிமிஷம் வந்து அவன்தான் ஹீரோவாக இருக்கான். கற்பனை வந்து அந்த அதில் வந்து கீழே வித்தாட்டி போட்டு அவன் அந்த நெஞ்சில் வச்சுட்டு இது எங்கள் பாட்டேன் முப்பாட்டேன் தாத்தேன் அப்போ அந்த காலத்திலேருந்து வந்த கோபம்டா, எங்களுக்கு தாண்டா அந்த வீரம் வரும், உங்களுக்கு வராதரான்னு சொல்லி அடிப்பான்ல. அந்த இடத்துலலாம் மெய் சிலுத்துட்டேன். ஏற்கனவே எனக்கு சொல்லிட்டாங்க கென் வந்து அசத்திட்டா பிரமாமா நடிச்சிட்டான் அப்படின்ட்டு. அது தம்பியும் சொன்னா, வெற்றி அவனை பாருங்க அப்படின்னு, ஆள் எப்படி சண்டை செஞ்சிருக்கான் அப்படின்னு. சிறப்பாக நடிச்சிருந்தான். அவனுக்கு பெரிய எதிர்காலம் இருக்குது. நல்லா நடிச்சிருந்தான். அவனுக்கு என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். எல்லாரும் படத்தை பார்த்து நம்ம பிள்ளைகள் எல்லாரையும் நீங்கள் வாழ்த்தணும். தமிழ் வெறும் நடிகன் மட்டும் இல்லை, சிறந்த படைப்பாளி. டானாக்காரன் பார்த்துருப்பீங்க, ஆக சிறந்த படத்தை எடுக்கக்கூடிய படைப்பாளி தான். இல்லை வெள்ளைக்காரன் தான் சிறந்த படம் எடுப்பாங்கிறது இல்லை, கருப்பைங்க நாங்களும் எடுப்போங்கிறதுக்கு நிறைய படைப்புகள் எங்ககிட்ட இருக்கு. என்னடா மகனே, நன்றி.